வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கட்டுங்களா? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மரியாதையே தெரியாத பூ எதுங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உளுந்து அடை, கருப்பு உளுந்து அடைங்க. இந்த கருப்பு உளுந்து அடைக்கு கருப்பு உளுந்து ஒரு கப்பு, அது சிகப்பு மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் உப்புங்க. இந்த கருப்பு உளுந்து கூட ஏதாவது ஒரு வகை சிறுதானியம் இது எவ்வளோ கருப்பு உளுந்து எடுக்கிறீங்களோ அது மாதிரி 2 டைம்ஸு எடுத்துக்கலாங்க. அது மாதிரி 2 டைம்ஸு நம்ம சிறுதானியம் ஏதாவது எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் இப்போ ஒட்டா ஊற வச்சிடலாங்க. 2 மணி நேரம் ஊற வச்ச உடனே இந்த கருப்புளுந்தும் சிறுதானியம் எல்லாம் நல்லா ஊறிடுச்சுங்க. கையில் லைட்டாக அப்படி கிள்ளி பார்த்தா நல்லா ஊறின மாதிரி இருந்ததுன்னா போதுங்க. இதை எல்லாத்தையும் ஒட்டா போட்டு மிக்சியில் நம்ம அரைச்சி வச்சிடலாங்க. லைட்டாக ரவை பதத்துக்கு, சின்ன பொடி நைஸ் ரவை பதத்துக்கு அரைச்சாச்சுங்க. இப்போ இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 ஹவர்ஸ் கழித்து ஊற்றினோம்னா லைட்டாக புளிச்ச மாதிரி இருக்கும். நம்ம தோசையாட்டம் லேசாக ஊற்றியே சாப்பிட்லாங்க. நல்லா மொறுமொறுன்னு வருங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது. இது சாதா தோசையா இல்லை கருப்புளுந்து சிறுதானியம் போட்ட தோசையானா தெரியாதுங்க. ரொம்ப டிஃப்ரென்ஸு. இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. நம்மளோட கருப்புளுந்தும் சிறுதானியம் எல்லாம் போட்டு அரைச்ச மாவு பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுங்க. தோசை எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். லேசாக நல்லா மொறுமொறுன்னு வரும். எது மாதிரி எந்த கல்லில் எதுவுமே ஒட்டாமல் நல்லா நீட்டாக வருங்க. நீங்கள் தைரியமாக ஊற்றலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக திருப்பி போட வருதுன்னு பாருங்கள். இந்த கருப்புளுந்து தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வெங்காயம் 2 minutes வெங்காய சட்னியும் கார சட்னி ரெண்டுமே இருக்குங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணலாங்க சாப்பிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நம்ம வீடியோவை பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ எங்களோட அடுத்த அப்டேஷன்லாம் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்குங்க. தேங்க்யூ.